ஹலோ மக்களே. குட் மார்னிங். இன்னைக்கு மார்ச் 26. டைம் சரியா 11:30, 11:30 AM. சரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த டாப்பிக்கு. ஓகே, புது வார்த்தைகளாக தினந்தோறும் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஓகே, ஒரு வருத்தம். நேற்று போட்ட வீடியோ வந்து நியர்லி 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 50 நிமிஷம். அதனால சரியாகவே வியூஸ் போகல. சரியா? அதனால என்ன பண்ணுறேன், ஓகே, ஸோ நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, மக்களுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் எப்படி சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் முக்கியம். ஏன்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நம்மளுடைய மக்களோட மனசு அது மாதிரி ஆயிடுச்சு. சரியா? குறை சொல்லலை. சரியா? ஸோ நான் இதை பற்றி வந்து நான் இப்போ பேசுகிறத பற்றி அந்த லேர்னிங் ப்ராசஸை பற்றி இன்றைக்கி ஒரு யூஆர் பவர்ஃபுல்லில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடுவோம். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து இருக்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட். அதில் டு பி வேர்ப்ஸு பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆம், இஸ்ஸு, ஆர் வந்து நாளைக்கு. ஓகேவா? நேற்றே எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான். ஆனாலும் வந்து மக்களுக்கு வந்து ஏன்னா சரியாக வியூஸ் போகல அந்த வீடியோ. அதனால் திருப்பியும் இன்னைக்கு இஸ் மட்டும் எடுக்கிறேன். சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆம் யூஸ் பண்ணும்போது பாருங்கள், மொத்தம் இங்கே 20 சென்டென்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 20 சென்டென்ஸையும் எப்படி ஹீ, ஷி, இட்டு யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத, ஓகே, ஒரு அதாவது இன்னும் 2-3 சென்டென்ஸ்க்கு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஏன்னா இந்த வீடியோ வந்து சரியாக 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். ஓகே, அது நான் பெரிய லெசன் பாடம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. சரியா? சரி, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐ எடுத்துக்கிறேன். ஓகே, சாரி, மன்னிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, ஹீ, ஓகே, ஷி. ஓகே, அதுக்கு பதிலாக ஆம்க்கு பதிலாக, அதாவது ஐக்கு பதிலாக ஹீ, ஷி போட்டுக்கிட்டேன். இஸ், ஓகே, அன்பு. ஓகே, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? ஓகே, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இதுல இருந்து எப்படி ஒரு கேள்வியை நீங்க வந்து உருவாக்குவீங்க? அந்த இஸ்ஸை முன்னாடி கொண்டு போயிருங்க. இஸ், ஹி ஆர் ஷி, எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். அன்பு, அன்புங்கிற நேம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காமன், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. சரியா? ஓகே, சரி, நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். ஓகே, அடுத்தது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஹி இஸ் நாட் அன்பு. இப்போ நம்ம இஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். பாருங்க, நாட் வருது. இது எப்படி கேள்வியா உருவாக்குவீங்க? இஸ்ஸை முன்னாடி கொண்டு போயிருங்க. இஸ் ஹி நாட் அன்பு. ஓகே, அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர்டாக படிக்கணும் இஸ்ஸை. ஓகே, நான் இப்போ அந்த ஆம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ எம் அன்பை எடுத்துக்கிட்டு நான் இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரியா? அடுத்தது, ஓகே, பாருங்க, செகண்ட் சென்டென்ஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட். ஓகே, ஸோ ஹீ ஆர் ஷி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன், ஓகே, பிளேயிங் கிரிக்கெட். ஓகே, பாருங்க, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஓகே, அடுத்தது இஸ்ஸை முன்னாடி கொண்டு போயிருங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட், கேள்வி வந்துடும், அவ்வளோதான். இஸ் ஹி இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட், அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுவதில் விருப்பமா? முடிஞ்சது. ஓகேவா? ரொம்ப ஈஸி இங்கிலீஷ் உங்களுக்கு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து நம்ம கேள்வியை உருவாக்குறோம். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? என்னது? ரொம்ப ஈஸி. ஓகே, ஹி ஆர் ஷி, இது அப்படியே காப்பி எடுத்துக்கோங்க. ஓகே, இங்க போட்டுட்டு நாட்டை உள்ள கொண்டு வந்துருங்க. ஷி இஸ் நாட் இன் பிளேயிங் கிரிக்கெட். அடுத்தது இதுல இருந்து கேள்வி எப்படி உருவாக்குறது? இது காப்பி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேங்கிறத, நாட் இன்ட்ரெஸ்டட், அவ்வளவுதான். நான் அந்த இஸ்ஸை மட்டும் முன்னாடி கொண்டு போயிட்டேன். இந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம 12 வகையான டென்சஸ் பார்த்துருக்குறோம். சரியா? 12 வெரைட்டிஸ். ஓகேவா? அதுல இதே மாதிரி கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதா? ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ சரி சார், அப்ப இட்டு எப்படி சார்? இட்டு வந்து, ஓகே, ஏங்க,
இட்டு நான் இங்க இப்போ இட்டு போடுறேன். இட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட். இட்டுங்கிறது வந்து என்ன சொல்றது, ஒரு அக்ரிணை பொருளுக்கு, ஓகே, ஒரு உயிர் இல்லாதன்னு கூட சொல்ல முடியாது. அதாவது ஒரு பொருளுக்கு, இல்லைன்னா ஒரு ஒரு நாய், இல்லைன்னா ஒரு பூனைக்கு சொல்ற ஒரு சொல்லு தான் அது இட்டு. இட்டுங்கிறது ஒரு ப்ரோனவுன். ஓகே, இங்க பாருங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ, ஷி, இட்டு எல்லாமே இங்க ப்ரோனவுன். ஓகேவா? அந்த இஸ்ங்கிறது வந்து இஸ்ஸு, ஆமு, ஆர் எல்லாமே ஆக்சிலரி வெர்ப். ஓகே, இதை பத்தி நான் டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன், முன்னாடி பார்த்துக்கோங்க. இந்த இன்ட்ரெஸ்டட்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ். இந்த இன்னுங்கிறது ப்ரிப்போசிஷன். புரிஞ்சதா? அட்வர்பை பத்தியும் நான் உங்களுக்கு வந்து கிளியரா எடுத்திருப்பேன். ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோல தயவுசெய்து பாருங்க. சரியா? அடுத்தது இப்போ தேர்ட் எடுத்துக்கலாம். ஓகே, மூணாவது சென்டென்ஸ். ஏன்னா நம்ம இப்போ இன்னைக்கு இஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, மூணாவது சென்டென்ஸ். ஓகே, அதாவது வேற என்ன சொல்லலாம்? ஓகே, ஓகே, நான் வேணா அந்த 14th இந்த 14வது சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கு வந்து ஹீ, ஷி, இட்டு, என்ன இட்டையும் உள்ள உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க, ஹீ, ஓகே, ஷி, ஓகே, இட்டு. ஓகே, அதாவது 14வது சென்டென்ஸ் ஐ எம் சேட் எடுத்துக்கிறேன். ஓகே, இட் இஸ் சேட் இல்லையா? நல்ல கேப் கொடுத்துக்கணும். ஓகே, சேட் இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஹீ இஸ் சேட்னு சொல்லலாம், இல்லைன்னா பெண்ணுக்கு ஷீ இஸ் சேடுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஒரு பூனை ரொம்ப வருத்தமா இருக்கு, இல்லை ஒரு யானை வருத்தமா இருக்கு அப்படின்னா வந்து இட் இஸ் சேடுன்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே, ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுல இருந்து ஒரு கேள்வி எப்படி உருவாக்குறது? இஸ்ஸை முன்னாடி கொண்டு போயிருங்க, அதுக்கப்புறம் ஹீ, ஷி, இட்டு எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகே, இஸ் ஹீ சேட், இல்லைன்னா இஸ் ஷீ சேட், இல்லைன்னா இஸ் இட் சேட். ஓகேவா? அடுத்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் போவோமா? ஓகேவா? இதை எடுத்து காப்பி எடுத்துக்கிட்டு, ஓகே, பாத்தீங்கன்னா இஸ்க்கு அப்புறம் நாட்டு, நாட்டு வந்தாலே அது நெகட்டிவ் சென்டென்ஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஹி இஸ் நாட் சேட், அவன் வருத்தமாக இல்லை. ஓகே, ஷீ இஸ் நாட் சேட், அவள் வருத்தமாக இல்லை. இட் இஸ் நாட் சேட், அது வருத்தமாக இல்லை. அப்புறம் இதுல இருந்து எப்படி கேள்வியை உருவாக்குவீங்க? இசை தூக்கி முன்னாடி கொண்டு போயிருங்க மக்களே. ஓகே, அவ்வளவுதான். திருப்பியும் இங்க கொண்டு வந்துட்டு, ஓகே, இங்க பாருங்க, கேபிட்டல் லெட்டர்லாம் நீங்க தான் அதை வந்து ஸ்மால் லெட்டரா மாத்திக்கணும். சரியா? ஓகே, நாட் சேட், அவ்வளவுதான். நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த இசை மட்டும் முன்னாடி கொண்டு போயிருக்கேன். புரிஞ்சதா? வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம இருக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல டு பி வெர்ப்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஓகே உங்களுக்கு நிறைய இருக்கு. ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்கு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கு. சரியா? இதெல்லாம் இருக்கு. இதே மாதிரி ஓகேவா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஓகே, இங்க பாருங்க, திருப்பி சொல்றேன், இங்க இருக்கிற ஆம் வந்து ஆக்சிலரி வெர்பு. ஆம் வந்து ஐக்கு மட்டும்தான் வரும். ஓகே, இந்த இஸ் வந்து ஹீ, ஷி, இட்டு. ஓகே, தட்டுலாம் வந்து நான் உங்களுக்கு வரும்போது பின்னாடி அதெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல வரும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்க கவனிச்ச கிளாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சோ ஃபார் வாட் எவர் நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்ன கத்துருக்குறோம்? ஓகே, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓகே, ஏன்னா இன்னைக்கு நான் வந்து யூ ஆர் பவர்ஃபுல்ல எடுத்ததே ரீகலெக்ட் பத்தி தான். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் இது வரைக்கும் நீங்க கவனிச்ச வீடியோக்கள் மூலமா. ஓகேவா? ஓகே, அதாவது நீங்க வந்து அட்வெர்பு பத்தி கத்துருக்கீங்க. ஓகே, ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்கிறேன். அடுத்தது அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? அட்ஜெக்டிவ் பத்தி கத்து கொடுத்தீங்க. அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ். ஓகே, அடுத்தது ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்துருக்குறோம். ஓகே, அடுத்தது ஓகே, அடுத்தது நவுன்ஸு வேர்ப்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். நவுன்ஸு ஓகே, அடுத்தது வேர்ப்ஸ் அதையும் பார்த்துருக்குறோம். அடுத்தது உங்களுக்கு ப்ரோனவுன், நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்றது.
ஓகேவா? அப்புறம் வந்து முக்கியமா இந்த இடத்துல ஆர்டிகிள்ஸ் பார்த்துருக்குறோம். ஏ அண்ட் தி. ஓகேவா? ஆர்டிகிள்ஸ். ஓகே, அட்வர்ப்ஸ்னு வரணும். ஓகே, அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ். ஓகே, இது இங்க போயிருச்சு. ஓகே, கட் பண்ணிட்டு அவ்வளோதான். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இவ்வளோ கற்று வச்சிருக்கிறோம். அப்புறம் வந்து கிரீக் ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுருக்கோம். சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா கிரீக்கில் என்னென்ன ரூட் வேர்ட்ஸ்லாம் இருக்கு, என்னென்னலாம் பார்த்தீங்க? பெய்டோ, ஞாபகப்படுத்திக்கோங்க மக்களே. பெய்டோ. ஓகே, நான் இது அதாவது ஒக்காபுலரி அவ்வளோ முக்கியம். ஓகே, அயாட்ரியா. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்திருக்கிறேன். ஓகே, பெய்டோ பார்த்துருக்கோம், அயாட்ரியா பார்த்துருக்குறோம், அகோகோஸு. இது அழகா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு சின்ன ஒரு நோட்டு பேப்பர் போட்டுக்கிட்டு இது கிரீக் ரூட் வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் பெய்டோ, அயாட்ரியா, அகோகோஸ் இந்த வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்துக்கு போய் ஆங்கிலத்திலிருந்து நிறைய வார்த்தைகள் உருவாகுது. ஓகே, என்ன ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தையாக இந்த மாதிரி கிரீக் ரூட் வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒக்காபுலரி சைடில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அகோகோஸ் பார்த்துருக்குறோம். அப்புறம் பேப்டிஸ்மா. ஓகே, பேப்டிஸ்மா பார்த்துருக்குறோம். ஓகே, திருப்பி சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து நேற்று இஸ்ஸு ஆமு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 50 மினிட்ஸ் வீடியோ போட்டேன். அது சரியாக வியூஸ் போகல. சரியா? அதனால ஓகே, திருப்பி சுருக்கி ஓகே இது போடுறேன் நான். புரிஞ்சுதுங்களா? ஓகே, 3 ஓகே 4 கொடுத்துருக்கேன். அப்புறம் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வார்த்தைகள்லாம் உருவாகிருக்கு ஆங்கிலத்தில்? பீடியாட்ரிஷியன். ஓகே, அடுத்தது வந்து பெடகாகு. ஓகே, பெடகாகு. ஓகே, இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, எல்லாமே பெய்டோன்னா குழந்தை அப்படின்னு சம்பந்தம். அதாவது கிரேக்க மொழியில அந்த வார்த்தை ஆங்கிலத்துக்கு போய் ஓகே அயாட்ரியான மெடிக்கல் ஹீலிங். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தையில பீடியாட்ரிஷியன்லயே ஓகே அந்த அந்த பெய்டோ அப்படிங்கிறது தான் பிஏஇடி, ஐஏடிஆர்ஐ தான் அயாட்ரியா. ஓகேவா? இதுவும் நான் இப்ப எழுத போற வார்த்தைகள் எல்லாமே குழந்தைகள் சம்பந்தமானது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஏதாவது ஒரு புது வார்த்தையை கேள்விப்பட்டீங்கன்னா அந்த வார்த்தையோட ரூட் வேர்டை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அந்த வார்த்தை புது இங்கிலீஷ் வார்த்தை வந்து ஸோ இப்போ வந்து பீடியாட்ரிஷியன்னா என்ன? ஓகே, பெய்டோன்னா அதில் பார்த்தீங்கன்னா பிஏஇடி இருக்கு, அது வந்து குழந்தை. அயாட்ரியான மெடிக்கல் ஹீலிங்கு. ஸோ ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு துறையில் சிறந்து இருக்கிறவங்கள வந்து அதை குறிப்பிடுவாங்க. ஸோ பெய்டோ ப்ளஸ் அயாட்ரியா ஷன் ரெண்டு 3 சேர்ந்து உங்களுக்கு பீடியாட்ரிஷியன்ற வார்த்தை உருவாகுது. பீடியாட்ரிஷியன்னா குழந்தைகள் நல மருத்துவர். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா வார்த்தைகளும். உங்களால் ஈஸியாக பவர்ஃபுல்லாக உங்களால் கற்றுக்க முடியும். ஓகே, அடுத்தது கிரீக் ரூட் வேர்ட்ஸ் பார்த்தோம். அடுத்தது லாட்டின் ரூட் வேர்டு பார்த்தோம். ஓகே, சோஃபார். ஓகே, லாட்டினில் பார்த்தது வந்து உங்களுக்கு டக்கு ஞாபகத்துக்கு வரலையே. ப்ரொடியூசர். ஓகே, ப்ரொடியூசர்லேருந்து தான் நம்மளுக்கு அதாவது ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசர் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குது. ஓகேவா? ஓகே, அதுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஓகே, அடுத்தது ப்ராடக்டம். ப்ராடக்டம்லேருந்து தான் உங்களுக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிற வார்த்தை உருவாகிருக்கு. ஓகேவா? அடுத்தது ஃப்ரெஞ்சு ரூட் வேர்டு. கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன், மன்னிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ரூட் வேர்டில் நேற்று நான் எடுத்திருப்பேன். ஓகே, ஆம்பி. ஓகே, ப்ளஸ் டெக்ஸ்டர். ஓகே, டெக்ஸ்டர்னா ரைட் ஹேண்டு. ஓகே, ஸோ ஒரு ஆம்பின்னா போத்து. ஓகேவா? ஸோ ஆம்பி டெக்ஸ்டர் ரெண்டும் ஆங்கிலத்துக்கு போய் ஆங்கிலத்திலிருந்து ஒரு புது வார்த்தை உருவாகுது. அதுதான் ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ். புரிஞ்சுதுங்களா? சரி, இன்னைக்கு என்ன வார்த்தை கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடிஸ். பெடிஸ்னா இது வந்து லாட்டின் ரூட் வேர்டுங்க மக்களே. ஓகே, திஸ் இஸ் லாட்டின். ஓகே, லத்தீன் மொழியிலிருந்து இந்த வார்த்தை ஆங்கிலத்துக்கு போகுது. ஓகே, பெடிஸ்னா ஃபூட்டு, பாதம்னு அர்த்தம் தமிழ்ல. ஓகே, பெடிஸ்.
ஓகே. இந்த பெடிஸ்ல இருந்து எத்தனை வார்த்தைகள் உருவாகுதுன்னு பாருங்க. ஓகே. இந்த வார்த்தைகள்லாம் வந்து அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா? பெடஸ்ட்ரியன் காஸ் பெடஸ்ட்ரியன் கிராசிங் சொல்றோம் இல்லையா? அதாவது நம்ம ரோடு கிராஸ் பண்றதுக்கு. ஓகே. வெள்ளை கோடா போட்டு வச்சிருப்பாங்கல்ல. ஓகே. பாருங்க அந்த பெடஸ்ட்ரியன் பார்த்தீங்கன்னா பிஇடி இருந்து ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஓகே. அப்புறம் சைக்கிள்ல அமுத்துற பெடல் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஓகே. ஓகே. அடுத்தது வந்து பெடஸ்டல். எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாமே ரிலேட்டட் டு பாதம், ஃபூட். ஓகே. நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வார்த்தைகள் வரும். ஸோ எல்லா வார்த்தைகளுக்கும் நீங்க அர்த்தம் தெரியாம முழிக்க மாட்டீங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அட்லீஸ்ட் ஓகே. அது ரிலேட்டட் டு பாதம் அப்படின்ட்டு ஃபூட் அப்படின்னு உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். செமல்ல? ஓகே. அடுத்தது பாருங்க இந்த வார்த்தையும் அங்கிருந்து தான் உருவாகி இருக்கு. போடியம். பெட்டிஸ்ல இருந்து எக்ஸாக்டா கவனிக்காதீங்க. ஓகே. போடியம்னா ஓகே. என்ன சொல்றது? ஓகே. பெரிய பெரிய அரசியல்வாதிகளை மேடையில நின்று மைக் முன்னாடி நின்று பேசுறாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு பேர் வந்து போடியம். ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன வார்த்தைகள்? டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. பெடிக்யூர். அருமையான வார்த்தை. பெடிக்யூர்னா தெரிஞ்சிருக்கும். பெடிக்யூர் அதாவது பாதத்துல அந்த நகத்தை எல்லாம் நீங்க போனீங்கன்னா எங்க சொல்றது? பெரிய பெரிய அதாவது சலூன்ல எல்லாம் இப்ப பெடிக்யூரும் இருக்கு. ஓகே. பாதத்தில் இருக்கிற அந்த விரல்களை எல்லாம் வந்து அழகுபடுத்துற வேலை. அதுல அழுக்குலாம் இருந்து ஓகே. சரியா? அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. இவ்வளவு வார்த்தை இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. புரிஞ்சதா? நீங்க பெடிஸ்ங்கிற ஒரு ரூட் வேர்டு இது ஆங்கிலத்துக்கு போய் ஆங்கிலத்திலிருந்து நிறைய வார்த்தைகள் உருவாகுது. ஸோ நீங்க கல்கற்பி சேனல்ல இருந்தீங்கன்னா ஓகே டெய்லியும் ஒரு வார்த்தையை அழகா கத்துக்கிட்டு வந்துக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷும் அழகா கிராமரோட கத்துக்கிட்டு வரலாம். ஆனா கொஞ்சம் மெதுவாக தான் போகும். சரியா? ஓகே. ஓகே மக்களே, பாய், டேக் கேர். நான் இதோட முடிக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு எதுல சந்திக்க போறோம்னா ஆறுல. ஓகே. நாளைக்கு ஓகே. நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையோட நாம் சந்திப்போம். சரியா? அவ்வளவுதானா? சாட்டிஸ்ஃபைடா? சரி கண்ணா. ஓகே. நான் சரி கண்ணான்ட்டேன். சரி மக்களே. சரி நான் இதோட முடிக்கிறேன். பாய், டேக் கேர். சரி பண்ணிக்கிறேன்.